பிஷப்புகளும் டி மோகன் ஐயா, மதிப்புக்குரிய பால் தினகரன் அண்ணன், இவர்கள் எல்லோரும் மு க ஸ்டாலின் ஐயாவை சந்தித்தார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை அழைத்தது யார் ஊழியத்திற்கு? உங்களை எதற்காக ஊழியக்காரன் என்று அழைத்தார்? சொத்தை சேர்ப்பதற்காகவா? பணத்தை சேர்ப்பதற்காகவா? இப்ப ஏன் நீங்கள் அவரிடத்தில் உதவிக்காக சென்றீர்கள்? காரணம் என்ன? அப்ப நீங்க பணாசை உள்ளவர்கள், பொருளாசை உள்ளவர்கள். நீங்கள் பணத்தை சார்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் செல்லவில்லை, நீங்கள் சென்றது மனிதர்களிடத்தில். தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சிறைப்பட்டு போனார்கள். தாவீது யாரிடத்தில் சென்றார்? கர்த்தரிடத்தில் சென்றார். ஆண்டவரே, அதை நான் திருப்பிக் கொள்ளட்டுமா என்று கேட்டார். கர்த்தர் பதில் கொடுத்தார், போ, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். தாவீது கர்த்தரிடத்தில் சென்றார், எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். நீங்கள் மனிதனிடத்தில் சென்றீர்கள், உங்கள் சொத்துக்கள் அபகரிக்கப்பட போகிறது. நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள், பணங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட போகிறது. பாருங்கள், 2014 பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னது. நீங்கள் உடுத்துகிற உடை என்ன விலை என்பது கூட சொல்லி இருக்கிறார். ஏழைகளை பற்றி கவலை இல்லை, பல லட்சங்கள் விரயமாக்குகிறீர்கள். அந்நிய ஜனங்கள் பாருங்கள், பல உதவிகளை செய்கிறார்கள். நீங்க என்ன செய்கிறீர்கள்? இப்போது அசாம் மாநிலத்தில் வெள்ளம் வந்து பல மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். நீங்கள் ஏதாவது செய்தீர்களா? கண் துடைப்புக்காக சிலதை செய்துவிட்டு இன்னைக்கு சோத்துல மூடி மறைப்பது போல நீங்கள் மறைக்கிறீர்கள். கர்த்தர் பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு நான் சொல்லி எச்சரிக்கிறேன், இவர்களை நம்பி மோசம் போகாதீங்க. இவர்கள் சேர்த்து வைத்த சொத்தை பாதுகாப்பதற்காக இவர்கள் தவறான முடிவை எடுக்கிறார்கள். ஊழியர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள். உங்களை அழைத்தது யார்? உங்களை தெரிந்து கொண்டது யார்? உங்களை பரிசுத்தப்படுத்தினது யார்? உங்களை மீட்டெடுத்தது யார்? கர்த்தர் அல்லவா? உதவிக்காக யாரிடத்தில் செல்ல வேண்டும்? கர்த்தரிடத்தில். அரசியல்வாதிகள் யார்? கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஏற்படுத்தினவரிடத்தில் செல்லாமல் ஏற்படுத்தப்பட்டவர்களிடத்தில் செல்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள். தாவீது யாரிடத்தில் உதவிக்காக சென்றார்? அப்போஸ்தலர்கள் யாரிடத்தில் உதவி கேட்டார்கள்? கர்த்தருடைய பெயரை சொல்லி லட்சமாய் கோடி கோடியாய் வெளிநாடுகளில் இருந்து பணத்தை வாங்கி சொத்து வாங்கி குவிக்கிறீர்கள், ஏமாற்றுகிறீர்கள். அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம் என்ற பெயர்ல, ஸ்கூல் என்ற பெயர்ல தவறான முறையில் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். கர்த்தர் ஏன் இந்த சட்டத்தை அனுமதிக்கிறார்? நீங்கள் உண்மை இல்லை. ஆனால் சகேவி பாருங்கள், இயேசு அந்த வீட்டிற்கு சென்ற உடனே சகேவி மனம் திரும்பினான். ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அது 4 மடங்கு திருப்பி தருகிறேன் என்றான். எனக்கு நான் ஆஸ்தியிலே பாதி விற்று ஏழைகளுக்கு தருகிறேன் என்று சொன்னான். அதுதான் மனம் திரும்புதல். ஏசி காரு, ஏசி வீடு, எல்லாம் ஏசி எல்லாம் ஓசி. ஆதி அப்போஸ்தலர்கள் எந்த ஏசி வீட்டில் இருந்தார்கள்? எந்த ஏசி கார்ல சென்றார்கள்? அவர்கள் பனியிலும் வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பட்னி பசி துன்பம் வேதனைகளில் ஊழியம் செய்தார்கள். பவுலை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டார் ஆண்டவருக்காக. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணி இப்போது மாம்சத்தில் முடிக்கிறீர்கள். பெரிய பெரிய ஊழியர்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக, உங்களுடைய ஊழியத்தினுடைய வயசு எனக்கு கிடையாது, ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். சாமுவேல் சின்ன வயசு, ஏலி முதிர்ந்தவர். ஊழியத்தில் பேசினது யார் இடத்தில்? சாமுவேல் இடத்தில். ஏலி என்ன சொல்கிறார்? தாழ்மையோடு கேட்கிறார், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்னது ஒன்றில்லாமல் எனக்கு சொல், இல்லாவிட்டால் உனக்கு எனக்கு நடுவாக கர்த்தர் நியாயத்தை தீர்ப்பார். அதான் தாழ்மை. இந்த செய்தியை கேட்டு நீங்க தாழ்மையோடு மனம் திரும்பி உங்கள் சொத்துக்களை விற்று யாளிகளுக்கு கொடுங்கள். நீங்கள் சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து யாளிகளுக்கு கொடுங்கள். இல்லாவிட்டால் இப்ப வருகிற நாட்களிலே உங்கள் சொத்துக்களும் எல்லாம் அபகரிக்கப்பட போகிறது.